சொந்தம் இல்லை எந்த நிலை உந்தன் நிலை ஒன்று சேரும் அந்த நாளை. லைட் மியூசிக் ஸ்டுடியோ, ஆலாம்பாளையம், கோயம்புத்தூர். பாதி நிழல், எபிசோட் 19. கார்த்தி, இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன்னா தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சு பார்த்து யாருமே இல்லை. நீ என் கூட தான் இருந்தியா கார்த்திக்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்போ சரவணம்பட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோமோ அப்போ இருந்தே எனக்கு மனசு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு கார்த்திக். எனக்கு மனசே ஒரு நிலையா இல்லை. எனக்கு நல்லாவே தோணுது கார்த்திக். இது என் சித்தியோட வேலையே தான். சரத், என்னமோ நடக்குதுடா எங்களை சுற்றி, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று என்னடான்னா ஷீபா எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டு, நான் எங்கேயா தூங்கிட்டு இருக்கிறேன், இங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலப்பா, நான் எல்லாம் கற்றுன்னு கத்துறேன், எனக்கு என்னென்னமோ தோணுது, சரவணம்பட்டி வீட்டிலேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து இந்த பிரச்சனையாக இருக்குது அது இதுன்னு சொல்லி. கார்த்திக், எனக்கு ஒன்று மட்டும் புரியல, கவின் உங்ககிட்ட கோயம்புத்தூர்லேயே இருக்க வேண்டாம்னு தானே சொல்லியிருந்தான். பின் எதுக்கு கார்த்திக்கு மறுபடியும் சரவணம்பட்டி எல்லாம் போய் வீடு பார்க்குறீங்க? என்ன சரத் நீயும் இப்படி சொல்கிற? இப்போ இந்த ஊரில் இருந்து நானும் ஷீபாவும் போயிட்டா இனி இந்த குடும்பத்தில் சேரவே முடியாது. அதனால தான் நான் இங்கே இருந்து பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்கிறேன். நீயும் ஷீபாவும் முதல்ல உங்கள் வீட்டில் போய் நேரில் போய் பேச முயற்சி பண்ணு. அதுதான் எனக்கு சரின்னு படுது கார்த்திக். சரத்து, நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெட்ரூமில் நான் உட்காந்துட்டு இருந்தேன்ப்பா. ஷீபா கிட்டே என்னோடய ஃபோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சார்ஜிலேருந்து கழட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டேன். என் ஃபோன் தான் எடுத்தேன். கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறப்போ அவள் ஃபோனாக மாறிடுச்சுப்பா. அவள் ஃபோனு அந்த சைடு இருந்துச்சு. அதையும் நான் பார்த்தேன். சரி, ஏன் அவளை குழப்பத்தில் ஏற்படுத்தி ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறா, நம்ம அது இதுன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் நான் அதை பற்றி பேசாமல் நீதாப்பா மாற்றி எடுத்து வந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா. என்ன கார்த்திக் சொல்கிற? அப்போ அது ஷீபாவோட சித்தியோட வேலையாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ கவின்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சரத், நானே அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ ஏதாவது இதை பற்றி ஏதாவது சொல்லி அவனுக்கு இது பண்ணி விட்டுறாத. அவன் ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். நீ இதையெல்லாம் போய் சொல்லிடுறத, நானே கொஞ்சம் பக்குவமாக பேசிக்கிறேன். சரியா? சரி கார்த்திக்.